சீக்ரெட் சொசைட்டி, ரகசிய குழு, மறைமுக குழு, ரகசிய சமூகம், உதாரணத்துக்கு இலுமினாட்டி, ஃப்ரீ மேசன்ஸ். இவங்களுடைய நடவடிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், குறியீடுகள் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி எதை பற்றி பேச போகிறேன்னு. எஸ், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இன்டர்நெட்டில் எங்கே திறந்தாலும் அவரை பற்றி தான் பரபரப்பாக பேசப்படுது. கூகுளில் அதிகமாக தேடப்படுற ஒரு பெயரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சைல்டு செக்ஸ் அஃபெண்டர், சீரியல் ரேப்பிஸ்ட், ஹியூமன் டிராஃபிக்கர்ஸ், நரபலி கொடுக்கக்கூடிய கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க, மனித மாமிசத்தை தின்னக்கூடிய கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு பல நியூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. 1996 மெரியா ஃபார்மர், ஆனி ஃபார்மர் 2 சகோதரிகள் இவர் மேலே ஒரு புகார் அளிக்கிறாங்க. ஆனால் யாருமே நம்ப மறுக்கிறாங்க. போலீஸ் அதை நம்ப மறுக்குது, எஃபிஐயும் நம்ப மறுக்குது. சில வருடம் கழித்து கேப்ரியலா ஜிமினஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி லைவில் இவங்க பெரிய கொலைக்காரங்க, மனித மாமிசத்தை திங்கிறாங்க, ரொம்ப அருவறுப்பாக இருக்குன்னு கத்தின போது எல்லாருமே அந்த பெண்ணை ஒரு பைத்தியக்காரின்னு நினச்சி நிராகரித்தாங்க. இவ்வளோ கொடூரங்களை செஞ்ச இந்த அரக்கன் எப்ஸ்டீனுக்கும் கிரிப்டோ உலகத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் 1953 ஒரு நடுத்தர குடும்பத்தில் அமெரிக்காவில் பிறக்கிறாரு. ஸ்கூல் போகிறாரு. காலேஜ் கூப்பர் யூனியன்ற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் காலேஜ் படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டு டால்டன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக சேர்றாரு. ஆனால் இப்போ சில காரணங்களால் ஸ்கூல்லேருந்து விரட்டப்படுறாரு. அங்கேருந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டருக்குள்ளே வராரு. பியர் ஸ்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு நியூயார்க் பேஸ்டு ஃபினான்ஷியல் கம்பெனிக்குள்ளே போய் பலதரப்பட்ட பொசிஷன்ஸில் அவர் வேலை செய்கிறாரு. அதற்கப்புறமா தான் பெரிய மேட்டுக்குடி தொடர்பு கிடைக்கிது. பல நாட்டு பிரசிடெண்ட்டு, பல நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க தொடர்பில் வராங்க. பல கல்வியாளர்கள், பெரிய பிஸ்னஸ் டைக்கூன்ஸ், பாப் சிங்கர்ஸ், டான்சர்ஸ், சயின்டிஸ்ட்டு, பிஸ்னஸ் டைக்கூன்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸு, இது மாதிரி பல பேரை இவர் வழக்குள்ளே கொண்டுட்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுறாரு. இவருக்கும் கிரிப்டோ உலகத்துக்கும் என்ன தொடர்பு? நிறைய பேர் இவரை சத்தோஷின்னு சொல்கிறாங்க. சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட் திங், அதை நான் இப்போயே மறுத்துடுறேன். ரெண்டாவது, இவர் ஃபண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காரு பிட்காயினுக்கு. உண்மை, அது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது, காயின் பேஸுக்கு இவர் ஏர்லி இன்வெஸ்டராக இருக்கார். கிளாஸ் சி, அதாவது 3வது ரவுண்டு ஃபண்டிங்க்கு பண்ணியிருக்காரு. இன்னும் வெவ்வேறு ஃபண்டிங்ஸ் எல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. ஃபினான்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இது மாதிரி பலதரப்பட்ட ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸை தெளிப்பாங்க. அப்படித்தான் இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா இதெல்லாமே பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் நாட் சத்தோஷி. ப்ளஸ் அவரோட நோக்கம் பிட்காயினை கேப்சர் பண்ணுறதுன்றதே கிடையாது. ஏன்னா அவருக்கு பிட்காயினை பற்றி என்னென்னே தெரியல. 2011 அவர் பிட்காயினை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் ட்ரேட் தான் பண்ணியிருக்காரு ஒழிய இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. இது அவரோட ஃபைல்ஸில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு வால்ட்டை உருவாக்க தான் நினச்சார். ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது பேங்க்குகள் கவர்மெண்ட் உதவி இல்லாமல் நம்ம பெரும் செல்வந்தர்கிட்ட இருக்க பணத்தை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆஃப் ஷோர் பேமெண்ட்ஸை எப்படி கொண்டுட்டு போகலாம். அப்படி கொண்டுட்டு போகிறதுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிட்காயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியும். அப்படி அதில் ஒரு கட்டமைப்பை ஏதாவது உருவாக்க முடியும், அதில் ஒரு வால்ட்டை உருவாக்க முடியுமா, அதில் ஒரு பேமெண்ட் சிஸ்டமை உருவாக்க முடியுமான்னு தான் அவர் முனைந்தாரே ஒழிய இஸ் நாட் சத்தோஷி. ஏன் எப்ஸ்டீனை சத்தோஷின்னு நிறுவுறாங்க, அதுக்கு என்ன ஆதாரங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மெயில் எங்கிருந்து யார்கிட்டேருந்து வந்தது அப்படின்றத பற்றினது. ஸோ 2015 MIT பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது. அதனுடைய தலைவர் ஜோ இத்தோ, ஒரு ஜாப்பனீஸு. அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடந்த சில இமெயில் தகவல் பரிமாற்றங்கள். இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் சத்தோஷின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆக்சுவலி 2015ஆம் ஆண்டு பிட்காயின் அந்த பிட்காயின் ஃபவுண்டேஷன் நடத்த முடியாத அளவுக்கு மிக 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 கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் MIT ஒரு DCIன்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் கரன்சி இனிஷியேட்டிவ். அதனால் அந்த பர்டிகுலர் பிட்காயினில் வேலை செஞ்சுட்டு இருந்த கோர் டெவலப்பர்ஸை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு இங்கே வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அப்படி அழைக்கும் போது இந்த ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு அந்த பர்டிகுலர் கோர் டெவலப்பர்ஸ்கிட்ட மறைச்சிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்பர்ஸ் முக்கியமான பேர்கள் 3 பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று கெவின் ஆண்ட்ரிசன். அவர் தான் சத்தோஷி நியமித்தது. இனி தான் இனிமேல் என்னுடைய சீஃப் சயின்டிஸ்ட்டு, நான் இனிமேல் வரப்போகிறது கிடையாது, இனிமேல் நீங்கள் தான் டோட்டலாக அதை பார்த்துக்கணும்ட்டு கெவின் ஆண்ட்ரிசன் தான் சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருக்கார். அவர் தான் டோட்டலாக அந்த பிட்காயினை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கார். கோர் மெயின்டைனர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கிருந்து இவர் கெவின் ஆண்ட்ரிசன் என்ன பண்ணால் அந்த பொறுப்பை அடுத்தவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அவர் பேர் விளாடிமிர் வேண்டர் வேன் லேன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன்.
அவர் தான் கோர் மெயின்டைனராக இருக்கார், அதாவது லீட் மெயின்டைனராக இருக்கார் அவர். அதுக்கப்புறம் வந்து கோரி ஃபீல்ட்ஸ், இந்த 3 பேருமே வந்து டாப் லெவல் கோடர்ஸ், பிட்காயினோட ஏர்லி கோட் லெவலில் இருக்கிறவங்க. இவங்க 3 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக $5,25,000 வந்து கிஃப்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு எம்ஐடிக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா எப்ஸ்டீன் கொடுத்துருக்கா. அப்படி கொடுத்தம்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா வந்து அந்த 3 டெவலப்பருக்குமே தெரியாது. அது முதல்ல இருக்கக்கூடிய 2 டெவலப்பருக்கும் தெரியாது. 3ஆவதா இருக்கக்கூடிய கோரி ஃபீல்ட்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும் இது எங்கேருந்து இந்த ஃபண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா வந்து அந்த டைம்லேயே வந்து 2015லலாம் வந்து இவர் வந்து ஏற்கனவே இவர் மேலே சஸ்பீஷன்ஸ் நிறையா இருக்குது, நிறையா கேஸில் மாட்டியிருக்காரு. இவரை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இவர் என்ன பண்ண முடியாதுன்னா, நேரடியாக இவர் எந்த முதலீடும் செய்ய முடியாது. கிஃப்ட் இது மாதிரி நிறுவனங்களுக்கு சேரிட்டிஸ் எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அனானிமஸ் பேர்களில், அதாவது யார் பேருன்னு தெரியாமல் ஒரு அனானிமஸ் ஃபண்டு நேம் ஒன்று உருவாக்குறாங்க. இதில் யார் வேணாலும் ஃபண்ட் பண்ணலாம், அந்த பேர் வந்து வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஃபண்டு வழியாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் $5,25,000. அது மட்டும் இல்லாமல் பில் கேட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட $2 மில்லியன் வந்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ண வச்சுருக்கிறதும் எப்ஸ்டீன் தான். இந்த தகவல் பரிமாற்றங்களை உன்னிப்பாக நம்ம கவனித்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண் அரசியல் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். முதலாவது மெயில் ஏப்ரல் 2015 ஜோ இட்டோ அந்த எம்ஐடியோட டைரக்டர்கிட்டேருந்து எப்ஸ்டீனுக்கு போகுது. அந்த மெயிலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் this is a big win for us. We have majority of the core maintainers now. அதாவது அந்த 3 பேரும் அதோட were being paid by the Bitcoin Foundation which had declared bankruptcy. Your gift funds make this possible அப்படிங்கிறார். அதாவது வந்து பிட்காயின் ஃபவுண்டேஷனில் பணமே இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறனா டோட்டலாக வேனிஷ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுத்த அந்த கிஃப்ட் ஃபண்டு மூலமாகத்தான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதாவது உள்ளே கொண்டு வந்து நம்மளுடைய வேலைகளை செய்ய வச்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் இந்த பர்டிகுலர் மெயிலில் சொல்கிறார். என்ன வேலையை செய்ய வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்ட்டை உருவாக்குறது, வெல்த்தி பீப்புளோட மணியை ஆஃப் ஷோர் ட்ரான்ஸ்ஃபர்ஸு வித்தவுட் தி இன்டென்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் பேங்க் எப்படி பண்ணுறதுன்னு அப்பயே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதை யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் கொண்டுட்டு வந்திருக்காங்களே ஒழிய ஹீஸ் நாட் சத்தோஷி. ரெண்டாவது அனானிமஸ் டோனார் நேரேட்டிவ். அந்த 3 பர்டிகுலர் மெயின் டெவலப்பர்ஸுக்கும் வந்து இதை வந்து ஃபண்ட் பண்ணுறது வந்து ஒரு டோனார் வழியாக வருது. அவங்க பேர் சொல்ல முடியாத ஒரு டோனார் வழியாக தான் அவங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன் ஒரு மெயில் மூலமாக தெரிய வருது. அது என்ன கான்வர்சேஷன்னா, we need to move fast to secure the core guys. They are purists. If they see the disqualified list, அதாவது வந்து பிளாக் லிஸ்ட் ஆனக்கூடிய டோனார் லிஸ்ட்டை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் they won't sign, அவங்க வந்து கையெழுத்து போட்டு வேலை பார்க்க மாட்டாங்க. கீப் இட் இன் தி அனானிமஸ் லேப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக எம்ஐடிக்குள்ளே இந்த விஷயங்களை நடத்தியிருக்காங்க. ஸோ அகெயின் இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டும் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் அ வால்ட் அண்ட் டு கிரியேட் அ பேமெண்ட் சிஸ்டம் யூஸிங் தி பிட்காயின். அடுத்து எப்ஸ்டீன் அனுப்பின ஒரு பர்டிகுலர் மெயில், அதில் என்னத்தை குறிப்பிடுறாருன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் அபவுட் தி பியூரிஸ்ட். அதாவது அந்த கோர் டெவலப்பர் மேலே இருந்த வெறுப்புணர்ச்சி அவர் காட்டியிருக்காரு. என்ன சம்மந்தமான வெறுப்புணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினச்சி அவங்கள உள்ளே கொண்டு வந்தாரோ அந்த வேலையை செய்யாமல் அவங்களுக்கு தேவையானது நாங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸாக மட்டும்தான் இருப்போம், க்ளோஸ் சோர்ஸாக இருக்க மட்டும் நீங்கள் செய்கிற வேலையை செய்ய மாட்டோன்னு அவங்க கோஆப்ரேட் பண்ணாதனால அவர் ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. அந்த மெயிலோட என்னென்னு பார்ப்போம். ஸோ த பிட்காயின் கைஸ் ஆர் டூ ரேடிக்கல். They don't understand the real world of finance. They think the code is the only law. We need to steer them or they will break the very thing we are trying to build. அதாவது நம்ம என்னத்தை உருவாக்க நினைக்கிறோமோ அதை அவங்க உருவாக்க விடமாட்டாங்க போல அப்படின்ற ஒரு வெறுப்போட ஒரு மெயில் அனுப்புனதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது, அந்த கோர் டெவலப்பர்ஸ் வந்து they didn't cooperated with Epstein. ஸோ அவர் எதையோ நினச்சி வால்ட்டை உருவாக்குற மாதிரியோ இல்லைனா ஏதோ ஒரு பேமெண்ட் சிஸ்டம் உருவாக்குற மாதிரியோ அதுக்கு மேலே பிட்காயின் மேலே பண்ணணும்னு வந்திருக்காரு. ஆனால் அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணலை. அடுத்து வந்து காயின் பேஸ். ஆக்சுவலி 2014 எப்ஸ்டீன் வந்து காயின் பேஸோட ஏர்லி இன்வெஸ்டராக இருந்திருக்காரு. ஆக்சுவலி வந்து ரவுண்டு சீட் ரவுண்டு 3ல் வந்து 3 மில்லியன் அளவுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு காயின் பேஸில். அப்போ வந்து டைரெக்டாக காயின் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் ப்ரூக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் தான் பிளாக் செயின் கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவனவர். அவர் மூலமாக என்ன பண்ணியிருக்காருன்னா $3 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் காயின் பேஸில்.
2014. அதுக்கப்புறம் அதை வந்து 2018 என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் அளவுக்கு பாதி ஷேர்ஸை விற்று 15 மில்லியன் அளவுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னமும் அவர் கையில் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய ஒரு 75 மில்லியனுக்கு மேலே அவருக்கு வந்து காயின் பேஸோட ஷேர்ஸ் வந்து அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1% கீழே தான். ஸோ இதனால் ஏன்னா வந்து இது மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் வெல்த்தி பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறையா டைவர்சிஃபை பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி டைவர்சிஃபை பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இந்த காயின் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணதை பார்க்குற வழி. அதை தவிர வந்து ஹி நெவர் இன்டென்ட் டு டேக் ஹோல்ட் ஆஃப் காயின் பேஸை கேப்சர் பண்ணணுமோ இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணுமான மாதிரி நான் அதை பார்க்கல. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் கோல்டில் பண்ணியிருப்பாங்க, சில்வரில் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக்ஸில் பண்ணியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிரிப்டோலையும் ஒரு வேளை மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு, நல்லா இருக்கும் போல இருக்குன்னு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமே ஒழிய இந்த காயின் பேஸை டேக் ஓவர் பண்ணணும், காயின் பேஸை வந்து கேப்சர் பண்ணணுன்ற நோக்கத்தோடைய கிரிப்டோ மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும், பிட்காயினை நான் தான் உருவாக்கினேன், பிட்காயினை கேப்சர் பண்ணணுன்ற நோக்கத்தோடலாம் உருவாக்கப்பட்டது மாதிரி எனக்கு கண்டிப்பாக தெரியலை. இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல், அதாவது வந்து எம்ஐடியோட டைரக்டருக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஸ்டெல்லர் இஸ் நாட் தட் ஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ஸ்டெல்லர்னா ஸ்டெல்லர் லுமென் அந்த கம்பெனி. ஸோ அது ஆக்சுவலி வந்து இடிஹெச்லேருந்து பிரிஞ்சு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான். அது மட்டும் கிடையாது, ரிப்பிளை உருவாக்கி ரிப்பிள்லேருந்து பிரிஞ்சு வந்து தான் ஸ்டெல்லர் உருவாக்குனாங்க. அதான் இடிஹெச்லேருந்து ரிப்பிள் வந்துச்சு, ரிப்பிள்லேருந்து பிரிஞ்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர் வந்துச்சு. அப்படி வெளியில் போகும்போது இவங்களும் பேமெண்ட் சிஸ்டம்காக தான் இருக்காங்க, இவங்களும் பேமெண்ட் சிஸ்டம்காக தான் இருக்காங்க. 2 குதிரைக்கு நம்ம வந்து ஃபண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது, 2 குதிரை மேலே நம்ம வெட்டு கட்டுறது நல்லா இருக்காதுன்ற மாதிரி சில மெசேஜஸ் பரிமாற்றங்கள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் வந்து எஸ்சிசி மேலே, அது எஸ்சிசி வந்து ரிப்பிள் மேலே கேஸ் போட்டது கூட இது காரணமாக இருக்கலாம். என்னென்னா வந்து அவங்க ஃபண்டிங் வந்து இவங்ககிட்ட கூட ஃபண்டிங் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நாட் ஒன்லி எப்ஸ்டீன், நிறைய பேர்கிட்ட அந்த ஃபண்ட் வந்திருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபண்ட்ஸ் வந்து எப்ஸ்டீன் கிட்டேருந்து வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால தான் வந்து ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குது, அது இன்னொரு ப்ராடக்ட் அதே மாதிரியே வருது, 2 குதிரை மேலேயும் நம்ம பெட் பண்ணணுமா, ஏதாவது ஒன்றில் பண்ணால் போதுமே அப்படின்ற மாதிரி ஒரு உரையாடல் வந்து ஒரு இமெயிலில் இருக்குது. இதுவும் வந்து அந்த பர்டிகுலர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வெளியில் வந்திருக்கு. ஸோ தி பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த டெவலப்பர்ஸ் வந்து டெக்னிக்கலி ஆன் தி பேரோல் ஃபண்டட் பை எப்ஸ்டீன். ஸோ ஈவன் தோ தே ஆர் வெரி இன்னோசன்ட், ஆனாலும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணது எப்ஸ்டீன் ஃபண்ட்லேருந்து அவங்க சில சேலரிஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது மேலே ஒரு சின்ன கரை இருக்குது அவங்க மேலே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 2017 காலகட்டத்தில் நடந்த அந்த கோடிங் அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ரீஆடிட் கவர்மெண்ட் பண்ணணும். மேஜர் பிளாக் செயின்ஸில் எல்லாமே 2015 2017 நடந்த அந்த சேஞ்சஸ், உள்ளே நடந்த கூட கோட் சேஞ்சஸ், அந்த கமிட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா ரீஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வலியுறுத்துகிறாங்க. அது பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இது கிரிப்டோ பிட்காயினால டிரான்ஸ்பரண்ட்னு சொல்கிறோம். அந்த டிரான்ஸ்பரன்சி மக்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் இன்னும் நம்பிக்கை அது மேலே நிறையா தான் வறுமை ஒழிய இதனால் ஒன்றும் பாதகங்கள் இருக்கிறதாக எனக்கு தெரியலை. இதுதான் அந்த நேரேட்டிவ். ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் வந்து சத்தோஷி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரேட்டிவ். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவர் தான் சத்தோஷின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், சத்தோஷி இல்லைன்னு நினச்சாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னோட ஆய்வின்படி நான் பார்த்த வரைக்கும் ஹி இஸ் நாட் சத்தோஷி. அது கண்டிப்பாக 100% நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஊர்ஜிதமாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் காயின் அல்லது ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.